ஹலோ ஹலோ கேட்குதா? கேட்டா நோ ப்ராப்ளம். ஹலோ கைஸ், நாம் ஒரு சீரீஸ் பண்ண போகிறோம் இதில், இந்த ட்ரீம் கிரிக்கெட்டில். நான் இது வரையும் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு வீடியோ. நான் பேசி எவ்வளோ எஃபோர்ட் எடுத்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் சொல்கிறானுங்க இப்போ இப்போ 0 டைமண்ட்ஸ் எங்கிட்ட இருக்கா? வேணாம், இப்போ டைமண்ட்ஸ் வேணாம். மச்சி என் டீம் ஒரு தடவை பார்த்துக்கோங்க கைஸ். ஓவர் வியூ பண்ணியிருக்கேன். இஷான் கிஷன் தான் என் கேப்டன். எதுக்கு அவனை கேப்டனை போட்டேன்னா, அவன் தான் இருக்கிறதுல என் ஸ்குவாட்லேயே ஒரே இண்டியன். நான் இப்போ தான் இந்த கேமையே தொடங்குறேன், அதனால் அவனை கேப்டனை போட்டேன். இவர் ஹென்ரி நிக்கோலஸ், நியூசிலாண்டை சேர்ந்த ஒரு ஆள். இவரும் நியூசிலாண்டை சேர்ந்த ஒரு ஆள் தான். கட்டேனே கிளார்க்குன்னு இவரும் நான் ஆடினத்தில் செம்ம கேரக்டர் தாங்க. ஓப்பனிங் அடிச்சா சாரி டே ஃபிலிப்ஸ். ஆமாம், நல்லா அடிக்கிறவர். ஓப்பனிங் இறக்கணும் விட்டா எப்படி இருக்கும்? வெஸ்ட் இண்டீஸில் ஒருத்தர் இருக்காங்க கைஸ், அவர் தான் நல்லா அடிக்கிறாரு. இவர் பேர் ரவி என்ட்ரிட்டு. ஒரு பழைய பிளேயர் போகலாம், பழைய வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் எல்லாத்தையும் என் ஸ்குவாடில் போட்டு தூக்கி. இவரும் ஆல்ரவுண்டரு. பவுலர் இருக்காரு, அதுபோல் ஆல்ரவுண்டர் ஜிம்பாப்வே சேர்ந்தவரே இருக்காரு. 5 என் ஸ்குவாடில் 5 பேட்டர்ஸ், 1 கீப்பர், 2 ஆல்ரவுண்டர்ஸ், 3 பவுலர்ஸ். நாம எப்படி இந்த கேம்குள்ளே போகிறதுனா, முதல்ல கேம்குள்ளே போய்க்கணும். இது T20க்கான இருக்குது. நான் 3 மேட்ச் முடிச்சிட்டேன். இன்னும் 2 மேட்ச் முடிக்கவே முடியல கைஸ். அது நான் முடிச்சு வைக்கிறேன். அந்த 2 மேட்ச் முடிச்சுட்டு இந்த 6வது மேட்ச் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்ரீலங்காவோட, அந்த மேட்ச்லேருந்து தொடங்குங்க கைஸ். மற்ற மேட்ச்லாம் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. இப்போ தான் ஆளப்பட்டேன், கூடிய சீக்கிரம் சொல்கிறேன். திரும்ப அதிலே போய் நம்ம லெஜண்ட்ஸ் லீக்னு ஒன்று இருக்குது, வேர்ல்டு கப்புன்னு ஒன்று இருக்குது. வேர்ல்டு கப்பு இன்னும் ரெஃப்ரெஷ்ஷிங்கு 8 hours 22 minutes, 8.5 மணி நேரத்தில் அது ரெஃப்ரெஷ் ஆகி திரும்ப நியூ வேர்ல்டு கப் வந்துடும். அதுக்குள்ளே விளையாடி முடிக்கிறோம், அந்த இது போயிடும். அதுதான் வேர்ல்டு கப். அதுதான் நான் விளையாடிட்டு வச்சுக்கேன். லெஜண்ட்ஸ் லீக் இது வரைக்கும் நான் விளையாடுறதில்ல. சூப்பர் ஸ்மாஷு அதான் நான் ரெக்கார்ட் பண்ணி, இது ரெண்டுமே நான் ரெக்கார்ட் பண்ணது தான். அது ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுற அளவுக்கு காட்டணும்னு நினச்சேன், ஆனால் காட்ட முடியல. இது இப்போது இந்த சூப்பர் ஸ்மாஷில் இது ஒன்று, அப்புறம் இந்த மான்குட்டி சிம்பிள் போட்டு சிம்பிள் போட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன்று விளையாடிட்டு நாம் கடை சாத்துவாங்க. கடை சாத்த மீன்ஸ் வீடியோ பிடிக்கலான்னு சொல்கிறேன். புரிந்தவர்கள் லெஜண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஜார்ஜ் வாக்கர், டேல் பிலிப்ஸ் பேட்டிங் ஆடுறவன், ஜார்ஜ் வாக்கர் பவுலிங் பண்ணுறவன். கேஸ் முடிவு பண்ணிட்டேன் கேஸ். இது முடிச்சுட்டு நம்ம லைவில் முடிச்சுக்கலாம். லைவ் இல்லை, வீடியோ முடிச்சுக்கலாம். பார்த்தீங்களா, அடிக்க தெரியாதவங்க கேஸ். நம்ம எத்தனை பால் 17 பால் 18 ரன் முடியும். 6 அடி மேட்ச் முடிச்சுக்கலாமா? முடியாது. ஏன்னா அவுட்டுன்றாங்க. இந்த மாதிரி வித்தியாசமான ஷார்ட் ஆடுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். யூனிக்காக இருக்கும். உங்களுக்கும் பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம எங்கடா ஷேர் பண்ணுறதுக்கு உனக்கு ஆளுங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? ஷேர் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க கூட கிடையாது, அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்கன்னு நம்பிக்கையில் நான் இருக்கேன். தயவு செய்து ஜாக் பாயில் நல்லா ஆடுவார், ஆனால் நான் அவரை வச்சு ஆடப்படல, அவரை வச்சு தான் ஆடப்படாது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நான் கொஞ்சம் நல்லாவே பேச மாட்டேன். காட்டன் போல்டு பொறுமை காக்கணும் காய்ஸ். இல்லை, நீங்கள் 6 4 அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இந்த கேமில். அப்பப்போ நான் அடிக்க முடிஞ்சு அடிக்கிறேன். ஒன்று நீங்கள் அடிக்கிற டேரக்ஷன் கரெக்டாக இருந்தால் அவன் டேரக்ஷன் கரெக்டாகுன்னு சொல்லுவான். ஒன்று இல்லைனா டைமிங் டேரக்ஷன், இந்த பர்ஃபெக்டில் வந்து நிற்கிற பார்த்தீங்களா, அதான் டைமிங்னு அவங்க சொல்லியிருக்கான். கேம் தரேன். இதெல்லாம் ஷார்ட்டே கிடையாது காசு பாருங்க. ஆனால் விட்டாங்க. நல்லா இருப்படா, நீ நல்லா இருப்பேன். சாப்மேன் வராது, சாப்மேன் பேர் பார்க்கவே காமெடியாக இருக்குது. இது நான் கேள்விப்பட்டதே இல்லை. சாப்மேன் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. இவர் பாயிலேயும் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் இஷான் கிஷன் மட்டும் தான் என் ஸ்குவாடில். வேறு யாரும் இல்லை சார். இந்த ஹென்ரி நிக்கோலஸையும் எனக்கு தெரியும், அதில் இங்கிலாந்து பேரில் இருந்து கேள்விப்பட்டிருக்கேன். நல்லாவும் அடிப்பார். ஆனால் நான் தான் அடித்ததே இல்லை. 4 விக்கெட் போயிடுச்சுன்னு பாருங்க. மீதி இது ஒன்று நல்லா தான் அடிச்சுட்டு இருக்காங்க. நான் வந்து குழப்பிட்டேன் போல. அங்கே ஒரு நல்ல ஷாட்டு காய்ஸ். இந்த மாதிரி வீடியோ வந்தால் தான் எனக்குள்ள ஒரு எனர்ஜி வருது போல. இப்போ நல்ல ஷார்ட்டாக அடிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நல்ல ஷார்ட்டு எதுவும் அடித்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. ஏன்னா நான் அடிக்கவே இல்லை.
இதே மாதிரி போனால் நம்மளுக்கு 50 சப்ஸ்கிரைபராவது வருவாங்க. என் ஃப்ரெண்டு சேனல் ஒன்று இருக்கு, அது எம்வி கேமிங்னு நினைக்கிறேன். ஆமாம், அவனும் என் ஃப்ரெண்டு தான். எம்வி கேமிங் பாருங்க, பார்த்து அவனே சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. அவன் என்னை விட அதிகமாக சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கான். 7 பால்ஸ் இருக்குது, 15 ரன்ஸ் அடிக்கணும். தூக்கி விட்டாக சரி வருது. தூக்கி விடலாமா? ஓ, அதுக்கு நான் லாஃப்ட் அடிக்கணும். சாரி. ஃபைனல் ஓவரில் 13 ரன்கள் தேவை. இப்போ வர்றது இவன் கிளம்புறீங்க. ஆடியா ஷாட்ட குடிடா மாட்ட. சாரி காய்ஸ், ரைமிங்னு தப்பாக பேசிட்டேன். ரைமிங் தப்பாக பேசிட்டேன். சாரி காய்ஸ், சாரி. 3 ரன் ஓடுங்க, நிற்காம ஓடு. 13 ரெக்வயர்டா, 5 பால்ல 13 ரன். சாத்தியமா? நடக்குமா? என் டீம் கிட்ட நடக்காது, ஏன்னா நான் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாதான் அடிக்கிறான். 2 ரன். ஓடு. ஏய் ஓடுறா, ஒன்னால முடியல. கிளார்க் உன்னால முடியும். உன்னாலே உன்னால் வாடா. முன்னால் வாடா, இல்லை முன்னால் வாடா. முன்னால் முடியும் தோழா. 4 அடி தோழா. பேட்டில் பவரில் தோழா. ஷாட்டு ரெடியூஸ் ஆயிடுச்சு. கண்ணம்மா, ஷாட்டு ரெடியூஸ் ஆயிடுச்சு. இப்போ 3 பாலுக்கு 7 ரன் அடிக்கணும். அடிக்க முடியுமா? முடியும்னு முடிஞ்சால் சாதிக்க முடியும். எங்க நாம போறோம், விண்ணடிய போறோம் இந்த மேட்சை. முதல் 4 இந்த கேரியர் மூடில் நடக்கிறா இல்ல. 2வது 4, ஏன்னா எடிட்டிங்ல அது 4 அடிச்சிட்டேன் காய்ஸ். அதுவும் சமயம் வேற அடிச்சேன். நானே புகழ்ந்து பேசிட்டேன். 2 ரன். ஓடு. அச்சமில்ல ஓடு. இன்னும் ஒரே ரன். ஒரு பால், ஒரு ரன். டிக் எட்ஜ். நல்லா பால் போட்டு தொலைஞ்சிடாது. ஓகே, ஒரு மோசமா பால் போட்டிருக்கு. ஒரு நல்ல பால். அந்த ஷாட். ஏண்டா ஃபீல்டிங்கை மாற்றி தொலைய மாட்டியே. நாமளே சொல்லக்கூடாது. ரன் ஓடி மேட்ச் வின் ஆயிடுச்சா கைஸ்? வின் ஆயாச்சு. சாரி காய்ஸ், எனக்கு தமிழ் கொஞ்சம் திக்கி தான் வரும். ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ். சப்ஸ்கிரைப். நம்ம சேனல் பேர் என்ன மறந்து போச்சு. சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். காய்ஸ், என்னன்னு சொல்லணும்னு கமெண்ட்லேயே சொல்லுங்கள். சாரி.